ஏண்டா பைக்கில் போகும்போது எதிரில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைக்கில் போனாங்கன்னா ப்ரோ ஸ்டாண்டை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறல்ல, அது நம்ம எல்லாருக்கும் சமூக பொறுப்பாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் போகும்போது வழியில் யாராவது டிரைவர் ஆட்டோ ஓட்டுறவங்களோ இல்லை பைக் ஓட்டுறவங்களோ யார் வந்து செல்ஃபோனில் பேசிட்டு போனாலும் நம்ம சும்மா சின்னதாக அவங்ககிட்ட ஒரு சிக்னல், ஃபோனில் பேசாமல் ஓட்டுங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு சிக்னல் கொடுத்தாலே அவங்க உடனே வச்சுருவாங்க ஃபோனை. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்து கண்டு காணாமல் போகிறது தப்பு. நம்மளால் முடிஞ்ச சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டை, ஒரு கோரிக்கையை அவங்ககிட்ட சொன்னாலே அதை அவங்க செவிமடுத்து ஆமாம்ல நம்ம பேசக்கூடாது அப்படின்னு உணர்ந்து அவங்களே ஃபோனை வச்சுருவாங்க. இதெல்லாம் செய்ய வேண்டியதும் நம்மளோட கடமை, பொறுப்பு. நியாயமாடா இதெல்லாம். MBA HR முடிச்சு ஹெச்ஆரில் பிளேஸ் ஆகிட்ட உங்கள் கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறதுக்கான டைம் வரும்போது எந்த காலேஜுக்கு போகலான்னு கேட்டிருக்கிறாங்க. உங்கள் காலேஜ் பேரை நீ ஏன் சொல்லலை? உங்கள் காலேஜுக்கு நீ செய்ய வேண்டியது உன்னோட கடமையா இல்லையா? கேம்பஸ் இன்டர்வியூவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆனல்ல, அதுக்கு பதில் நீ என்ன செய்யணும்? காலேஜுக்கு உனக்கு அடுத்ததாக படிக்கக்கூடிய ஜூனியர் பசங்க அவங்கெல்லாம் வந்து பிளேஸ் ஆகிறது ஹெல்ப் பண்ணணும்ல. உங்கள் காலேஜ் பிக்கே நீ வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகல, ஏன் போகல? மற்ற காலேஜுக்கெலாம் போகிற, என்ன பழக்கம் அது? நம்ம எங்கேருந்து அறிவை பெற்றோமோ, எங்கேருந்து நம்ம கல்வி பெற்றோமோ அந்த நிறுவனத்துக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை செய்யணும். அது உன்னோட கடமை, புரியுதா? இனிமேல் கேம்பஸ் இன்டர்வியூ போனோன்னா உங்கள் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு வரணும். உன்னோட யூஜி காலேஜ், பிஜி காலேஜ் அதுதான் கேம்பஸ் இன்டர்வியூவில் உனக்கு ஃபஸ்ட்டு வரணும். அங்கேருந்து அட்லீஸ்ட் நீ வந்து ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது வாய்ப்பு கொடுக்கணும், மறக்காத. நியாயமாடா இதெல்லாம். புதுசாக சேர்ந்த ஜாப்ல சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே வழியில் ஏதோ ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, அந்த சைடு பஸ்ஸு போகலன்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியில் நிறைய பேர் அன்றைக்கி லீவ் போட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ரொம்ப சஃபர் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வழியில் பார்த்தோம் சொல்லிகிட்டு இருந்தார். இதுமாரி முக்கியமான நாள்களில் லோக்கலில் இருக்கிற நம்ம பஸ்ஸு கிடையாது, நம்ம வழக்கமாக பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்ஸு இல்லைன்னா கூட நம்ம என்ன செய்யலாம், அன்றைக்கி பைக் எடுத்துக்கிட்டு 30-40 கிலோமீட்டர் இருந்தாலும் பைக் எடுத்துகிட்டு போயிடலாம். ப்ரொடக்ஷன் சஃபராக இருக்கிற அந்தமாரி நாட்களில் கம்பெனிக்கு நம்ம உறுதுணையாக இருக்கிறத எப்படி காட்டுவ? இப்படி தான் காட்டி ஆகணும். அன்னைக்கு மேல் பவர் ரொம்ப கம்மியாக தான் வரும்னு நமக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்போ அதுமாரி நாளில் நீ போய் நிற்கும்போது என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். உனக்கு எங்கே அந்த அளவுக்கு அறிவு? நானே சொல்கிறேன், முக்கியமான வேலையை அன்றைக்கி வேறு யாரும் ஆள் இல்லைன்றதுனால உங்ககிட்ட விடுவாங்க. அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும், ஒரு ஹைடெக் வேலையாக இருக்கும், நல்ல சீனியர் பர்சன் தான் அந்த வேலையை செய்வாங்கன்னு இருக்கும். அன்றைக்கி சீனியர் பர்சன் யாரும் வந்திருக்க மாட்டாங்க, நீ தான் அன்றைக்கி போய் நிற்ப. அப்போ அந்த வேலையை செஞ்சவன்மென்ட்டு அந்த வேலையில் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த வேலையை அன்றைக்கி உங்கள்கிட்ட விடுவாங்க. நீ அன்றைக்கி அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டேன்னா அன்னையிலேருந்து அது உன்னோட வேலையாகிடும். ஒரு சீனியர் பர்சன் செய்கிற வேலையை சேர்ந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் நீ பண்ணுறன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை உனக்கு. இப்படி தாண்டா வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். நியாயமாடா இதெல்லாம். நீ படித்து பாஸ் பண்ணிட்ட, அந்த பக்கத்தில் அந்த பையன் வந்து ஏதோ மேத்ஸில் ஏதோ இன்ஜினியரிங்கில் ஏதோ டவுட்டுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அன்றைக்கி வந்து கேட்டான். நீ தான் நல்ல பர்சன்டேஜ் எடுத்துருக்கல, நல்லா படிச்சிருக்கல, நீ சொல்லித்தரலாம்ல அவனுக்கு உட்காந்து. ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தரும்போது உனக்கு அந்த பாடம் வந்து கூடுதலாக மனசில் நீங்காமல் பதியும். அது வந்து ஒரு வகையில் நீ செல்ஃபிஷாக கூட எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு சொல்லி தந்தோன்னா நமக்கு மனசில் பதியும். அதுக்காகவாது நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கணும். உனக்கு நேரமே இல்லைன்னா கூட உன்னோட நேரத்தை சொன்னால் அந்த டைமில் அந்த தம்பி வர போகிறாப்புல அவன் கூட ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்து உனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்க போகிற. இல்லைன்னா நீ வீட்டுக்கு போப்பா நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட நீ ஃபோனில் கூட அவனுக்கு சொல்லித்தரலாம். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஜூனியருக்கெலாம் வழிகாட்டணும்டா. நியாயமாடா இதெல்லாம். உன் கம்பெனியில் எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க, பாதுகாப்பு உபகரணங்கள், PPE பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ்னு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் நீ கரெக்டாக யூஸ் பண்ணுறியா? க்ளவுஸு, காகல்ஸு, ஹெல்மெட்டு, ஷூவு, ஏர் ப்ளக்கு எல்லாத்தையும் எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் எது கொடுக்குறாங்க? ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் கொடுக்குறாங்க. அந்தந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் பயன்படுத்த வேண்டியதும் உன்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான். இதை நீ போட்டுட்டு வா அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. உனக்கு கொடுக்குறாங்க, உனக்கு சேஃப்டி ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதை ப்ராப்பராக நீ யூஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பாதுகாப்பு உபகரணங்களையும் நீ பாதுகாப்பாக பயன்படுத்தணும். இது வந்து உன்னோட கடமை. வேலை செய்கிறது எப்படி உன்னோட கடமையும் பொறுப்பும் இருக்கோ அதே மாதிரி இதுவும் கூட உன்னுடைய கடமையும் பொறுப்பும். நல்லா புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். நியாயமாடா இதெல்லாம். வெங்காயம் மற்ற கடையெல்லாம் 5 கிலோ 6 கிலோ 100 ரூபா அப்படின்னு விற்கிது. அந்த கடையில் 8 கிலோ 100 ரூபா விற்கிதுன்னு நீ பாட்டு பார்க்காம ஆயினுன்ட்ட. வெங்காயமாடா அது? ஃபுல்லாக அழுகி போன வெங்காயம். ஒரு பொருளை வாங்கும்போது அது என்ன தரமான பொருளா, ப்ராப்பராக இருக்குதா, விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்களே அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு எதாவது பார்த்துக்கிட்டு யோசிச்சு வாங்குறியா?
அக்கௌண்ட்ஸ் தானே படிச்சிருக்க. ஒரு ப்ராடக்ட்டோட காஸ்டிங் பற்றி நீ படித்ததில்ல, ஃபைனான்ஸோட முக்கியத்துவம் பற்றி படித்ததில்ல. ஒரு ₹10 கொடுக்கும்போது அந்த ₹10 வந்து ஒர்த்தா, அந்த மெட்டீரியல் ஒர்த்தா அப்படின்னு பார்க்கறது கிடையாது. என்னதான்டா படிக்கிற நீலாம்? நியாயமாடா இதெல்லாம்? இந்த சேர்த்து வைக்கிற குப்பையெல்லாம் எரிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? அதில் எவ்வளோ பிளாஸ்டிக் கவரு, பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் கிடக்குது. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு எரிக்கிற. அதுலேருந்து என்ன வருது தெரியுமா? டயாக்சின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வருது. கெமிஸ்ட்ரி படிச்சதில்ல நீ? எல்லாம் படிப்பேன், ஆனால் மண்டையில் எதுவுமே இருக்காது உனக்கு. அதானே? கொளுத்தி கொளுத்தி ஊரெல்லாம் குப்பையாக்கி, சுற்றுப்புற சூழலை வீணாக்கி, டயாக்சின் குப்பையாக்கி, நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் ஆக வச்சு, ஏற்கனவே பிளாஸ்டிக் குப்பை எங்கே பார்த்தாலும் வந்து ஊரெல்லாம் ஒரே கொசுவாக கிடக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே பூச்சி போட்டால் கிடக்குது. இதில் ஒரு பக்கம் கொளுத்தி கொளுத்தி இருக்கிற காற்றையும் ஆக்சிஜனையும் வீணாக்கிடுங்கடா. நியாயமாடா இதெல்லாம்? வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பேப்பரை பார்த்து தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி வை அப்படின்னு சொன்னேன். பார்த்தா முதல் பேஜ்லேருந்தே நீ இவ்வளோ இதை எழுதி வச்சுக்கிற. பார்த்தா முதல் பேஜ்லேருந்தே நீ இவ்வளோ வேர்ட்ஸ் எழுதி வச்சிருக்க. அதுக்குள்ளே ஒரு நோட்டே ஃபுல் பண்ணிட்ட. ஏன்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த ஈஸு, வாசு, திஸ்ஸு, தட்டு இதை தவிர உனக்கு எந்த வார்த்தையுமே தெரியாதா? நியாயமாடா இதெல்லாம்? சம்பளம் வாங்கும்போது சின்ன சின்ன சேமிப்புகள்டா. சும்மா ஒரு 300 400 ஏதாவது ஒரு சில்வர் காயின் அப்படி ஏதாவது வாங்கி வச்சா கூட. இன்னைக்கு பார்த்தியா வெள்ளியெல்லாம் எவ்வளோ விலை விற்கிது பார்த்தியா? வெள்ளியெல்லாம் இன்னைக்கு கோல்டு பற்றியா எவ்வளோ விலை விற்கிது பார்த்தியா? சேமிப்புங்கிறது என்னது? இது வந்து ஒரு அன்றாட பழக்க வழக்கம். அன்னைக்கு என்னென்ன கிடைக்குதோ சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்து வச்சோன்னா என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக எல்லாம் உதவும். எப்போ சம்பளம் வாங்கினாலும் ஏதாவது சின்ன சின்ன சேமிப்புகள், சின்ன சின்னதாக உன்னால் முடிஞ்சதை பண்ணி வச்சுன்னா எப்பயாவது ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக உதவும். நியாயமாடா இதெல்லாம்? ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயந்தான். நிறைய பேர் அதை வந்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி அதை பற்றி ஒவ்வொரு கம்பெனி பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி இப்போ ப்ராப்பராக வந்து ஷேர்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. அதுலேயே வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னவோ சொல்கிறாங்க. நீ பாட்டு யாரோ ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு எதாவது இடக்க முடக்க எங்கேயாவது டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எதாவது இடக்க முடக்கா பண்ணிக்கிட்டு இருக்கிற. முதல்ல ஷேர்னா என்னது, அது எப்படி வந்து ஏறுது, அதோட சயின்டிஃபிக்காக அதனுடைய பேக்கப்லாம் என்னென்னது, அதோட ரிசர்ச் விஷயங்கள்லாம் என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தரவுகள்லாம் ஆராயணும். இது தொடர்பாக நிறைய பேர்கிட்ட பேசணும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கணும். நிறைய தரவுகளை, நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய டேட்டாவை நீ கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சின்ன அளவில் அதில் ஏதாவது வாங்கலாமா, எப்படி இருக்குது மார்க்கெட்டு அப்படின்றத ஆன்லைனில் போய் பார்க்கணும். அது வரைக்கும் உன்னோட வேலை என்னது? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி உன்னோட வேலை என்னது? டேட்டா கலெக்ஷன். நியாயமாடா இதெல்லாம்? உன் ஃப்ரெண்டு வீட்டில் தெருவெல்லாம் எங்கே பார்த்தாலும் கலர் கலராக பல்பு போட்டு வச்சுக்கிறாங்கன்ட்டு அதே மாதிரி நம்மளும் போடணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியன் கூட்டு பேசிக்கிட்டு இருக்கிற. எதுக்குடா அதெல்லாம்? எதுக்காக? கரண்ட்டை வீணாக செலவு பண்ணுறதுக்கா? ரெனியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய இதில் சொல்கிறாங்க. சூரிய மின்சக்தியை பயன்படுத்துங்க நிறையா சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சூரிய ஒளி நம்ம பூமியில் படுது, இது எல்லாத்தையும் நம்ம எதாவது பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோமா? அந்த எனர்ஜியெல்லாம் ப்ராப்பராக நம்ம கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய லைவ்லிஹுட்காக நம்ம பயன்படுத்திக்கிறோமா? கிடையாது. மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டி இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் லைட்டை போட்டு வைக்கிறதுக்கா? எங்கே லைட்டு தேவையோ அங்கே தான் யூஸ் பண்ணணும். அனாவசியமான அலங்கார விளக்குகள்லாம் தவிர்க்கணும். தெரிஞ்சுக்கோ. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கல்ல, ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி படி, எனர்ஜி சேவிங் பற்றி படி. நியாயமாடா இதெல்லாம்? சமையல் பண்ணும்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு வானலை தேடுவியா, இல்லை வானல் தேடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்புறமா அடுப்பு பற்ற வைப்பியா? ஒவ்வொரு செகண்டும் கேஸ் வந்து பர்னர் ஏறிடுது. என்னது? எல்லாமே என்னது? எனர்ஜி சேவிங்ஸ் பற்றி படி. நீ பாட்டுன்னு பற்ற வச்சுட்டு ஒன்று ஒன்றா தேடிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் இப்படியா சமைப்பாங்க? எது செஞ்சாலும் அதில் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்டா, ஒரு சிஸ்டம் இருக்கணும், கரெக்டான ஒரு மெத்தட் இருக்கணும். நியாயமாடா இதெல்லாம்? காலையில் ஒரு சட்டையை போட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் எங்கே போய் சுற்றிட்டு வந்தால் மறுபடியும் கைட்டி போட்ட, மதியானம் வேற ஒரு சட்டையை போட்டுன்னு சுற்றிட்டு இருக்கிற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? துவைக்கிறது நம்ம கையால் துவைக்கலைன்னா கூட வாஷிங் மிஷினில் போடுறோம்னா கூட அதுவும் ஒரு எனர்ஜி தானே. அதில் ஒரு மிஷின் ஓடுது, மோட்டார் ஓடுது, கரண்ட் ஓடுது இல்லை? வீணாக்கலாமா அதை? போட்டுட்டு வந்தியா கைட்டி வச்சியா, மதியானம் மறுபடியும் அதே போட்டுட்டு போயிட்டுனா இப்போ? இல்லைன்னா மதியானம் வேறு சட்டை போட்டுக்கிட்டியா, இந்த சட்டையை மறுநாள் காலையில் போடு. என்ன இப்போ? ஒரு சட்டையை குறைஞ்சபட்ச நேரம் கூட பயன்படுத்த மாட்டியா?
என்ன பழக்கம் இதெல்லாம்? நியாயமாடா இதெல்லாம்? இந்தா, அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பஸ்ஸில் போகும்போது டிரைவர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே வரீங்க எல்லாரும். டிரைவர்கிட்ட பேசலாமா? அவரோட வேலை என்னது? வண்டி ஓட்டுறது. அதை போய் கெடுக்கலாமா? போய் சும்மா ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, அவருக்கு சிரிப்பு காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அவரும் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு உங்க கூட. என்னடா இதெல்லாம்? எல்லா மனுஷனுக்கும் ஒரு சமூக பொறுப்புன்னு ஒன்று இருக்குடா. பொது போக்குவரத்தில் அப்படி போகும்போது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முக்கியமாக டிரைவர் அவங்களாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களோட வேலை என்னவோ அதை செய்ய விடணும். அவங்ககிட்ட நமக்கு கம்யூனிகேஷனே இருக்கக்கூடாது. இங்கே நீ இறங்க வேண்டிய இடம் வந்தனா மேபி அவர்கிட்ட வந்து சொல்லலாம், கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா அப்படின்னு வேணா நீ ரெக்வஸ்ட் பண்ணலாம். அவர்கிட்ட போய் உட்காந்து நீ சும்மா தெரிஞ்ச ஆளாக இருந்தால் கூட நீ பாட்டு உட்காந்து காமெடி பண்ணி பேசிட்டு இருப்பியா? தப்பு இல்லை அதை? நியாயமாடா இதெல்லாம்? நீங்கள் 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறீங்க, நீயும் உன் ஃப்ரெண்டும். டெய்லி உன் வண்டியிலே வரான் அவன். மாற்றி மாற்றி பெட்ரோல் போட்டு இது பண்ணிக்கணும்ல. எக்கனாமி எல்லாருக்கும் தானே முக்கியம். உன்ன மாதிரி தானே அவனும் சம்பளம் வாங்குறான். இல்லை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போங்க பைக்கை. வெறும் இந்த வாரம் உன் பைக்கில் அவன் வரட்டும், அடுத்த வாரம் அவன் பைக்கில் நீ போ, அப்படி மாற்றி மாற்றி போங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஷேரிங் இருந்தால் தான் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். அவன் பாட்டு இத்தனை மாதமாக உன் கூட வந்துகிட்டே இருக்கான், நீ பாட்டு கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்க. நீ என்ன டிரைவரா? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற நல்ல விஷயம்தான். பட் அதில் வந்து ஒரு ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பு நீடிக்கும். நீ பாட்டு குடும்பம் வந்துட்டு இருக்கிற. அவனை அதுமாதிரி கூட்டு போனால் அவனோட பைக்கில் டெய்லி போனால் அவங்க அப்பா அம்மா கேட்காம இருப்பாங்களா? கேட்பாங்கல்ல. அதே தான் நான் கேட்குறேன். நியாயமாடா இதெல்லாம்? அந்த அங்கிள் வந்து அவர் கம்பெனியில் உன்னை ரெஃபர் பண்ணி உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டாரு. அதோட அவர் வேலை முடிஞ்சிடுச்சு. மனசில் நன்றியோட அந்த அங்கிள் எங்கே வழியில் பார்த்தோன்னா விஷ் பண்ணிவிட்டு ஏதாவது பேசிட்டு வரலாம். அதான் நீ பாட்டு உன்னோட கடமையை உன்னோட வேலையை செய்ய வேண்டியதான். அவர் அந்த கம்பெனியில் முக்கியமான போஸ்டிங்கில் இருக்காருன்றதுக்காக அவருக்கு வந்து பிக்கப் ட்ராப் வீட்டுக்கு வண்டி அனுப்புகிறாங்க. எப்போ பார்த்தாலும் அவர் கூட போய் சுற்றிக்கிற, அவர் கூட காரில் போகிற கம்பெனிக்கு. அதெல்லாம் தப்பு. அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு போய் நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அவர் வந்து உன்னால் வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு அவங்ககிட்ட எப்படி வேணாம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. நம்ம ஹெல்ப் பண்ணவங்களுக்கு இந்தமாரி தர்ம சங்கடத்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. ரெஃபர் பண்ணதோட அவங்க வேலை முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நன்றியாரு. அவரோட பர்த்டேக்கு ஒரு விஷ் அனுப்பு. தீபாவளி பொங்கல் அன்னைக்கு எதாவது போய் பார்த்துட்டு வா, விஷ் பண்ணிட்டு வா. அதுதான் நீ செய்யணும். அவங்களுக்கு போய் தொந்தரவுலாம் கொடுக்கக்கூடாது. நியாயமாடா இதெல்லாம்? உங்கள் கம்பெனியில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க வாரம். போய் கலந்துக்கிற. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டவுட் கேட்டிருக்கேன்னு கேட்டால் ஆமாம் என்ன டவுட் கேட்குறது அப்படின்னு கேட்குற. ஒரு ட்ரெயினர்கிட்ட நீ எப்படா லிங்க் ஆக, அவர் கூட எப்படா நீ கனெக்ட் ஆக? டவுட்ஸ் கேட்டு தான் கனெக்ட் ஆக முடியும். டவுட்ஸ் கேட்கறது மூலமாக தானே உன்னோட சந்தேகங்கள்லாம் தீர்த்துக்கிட்டு உன்னோட நாலேஜை உன்னோட இன்டெலிஜென்ஸை நீ வந்து டெவலப் பண்ண முடியும். நீ பாட்டு போய் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நீ பாட்டு உட்காந்துட்டு வந்தானா என்னடா அர்த்தம்? என்ன டவுட் வருதோ ஸ்பாட்லேயே எழுந்து கேட்கணும், அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி கேட்க தயக்கமாக இருந்தால் கூட நடுவில் டீ டைமு பிரேக் டைமில் கூட அவங்ககிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி இது எப்படி சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நாளுக்கு நாள் நம்முடைய அறிவு வந்து செம்மையாகும். நம்ம அப்போ தான் வந்து மேலே நம்ம வந்து ப்ரொமோட் ஆக முடியும். மேலே நம்ம கேரியர் வந்து டெவலப் ஆகும். சந்தேகங்களை அடிக்கடி தீர்த்துக்கணும். நியாயமாடா இதெல்லாம்? கம்பெனிக்கு போன முதல் நாள்லேருந்தே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி சீன் போட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு என்னால் முடியல, இனிமேல் அந்த வேலைக்கு போகலன்னு சொல்கிறேன். என்ன இது? முதல் நாள்லேருந்து என்ன செய்யணும்? முதல்ல அப்சர்வேஷன் பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாங்க, என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க, எப்படி ப்ரொடக்ஷன் எடுக்கிறாங்க, இதெல்லாம் முதல்ல அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க கொடுக்குற சின்ன வேலையெல்லாம் செய்யணும். அவங்க கூடவே இருந்து கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் உன்னோட ஒர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் உனக்கு வேலை மேலே ஒரு பிடிப்பு இருக்கும். உன்னோட லேர்னிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீ போய் உட்காந்தவொடனே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு அங்கே சம்பளமும் வாங்காமல் வேலைக்கும் போகாமல் அப்படியே நின்றுடுற. என்னது இது? கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒர்க்கை ப்ராப்பராக கற்றுக்கிறதுல கவனம் செலுத்தணும். அப்போ தான் வந்து மேலே முன்னேற முடியும். நியாயமாடா இதெல்லாம்? இன்க்ரிமெண்ட் போடலன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அந்த கம்பெனிலேருந்து நிற்கிறிய, இது எந்த வகையில் நியாயம்? ஒரு வருஷம் தான் ஆச்சு நீ வேலைக்கு சேர்ந்து. சரி, உனக்கு இன்க்ரிமெண்ட் போடல. காரணம் நீ நிறைய லீவ் எடுத்துக்கிற, ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேற. அதனால் அவங்க போடாமல் வந்திருக்கலாம். உனக்கு வந்து இது ஒரு உத்வேகமாக இருந்திருக்கணும்ல. அடுத்த வருஷம் நமக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், இல்லை நம்மளோட ஒர்க்கை பார்த்துட்டு அடுத்த 1-2 மாதத்துலையாவது நமக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் போடணும்னு வச்சுக்கிட்டு நீ ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்ல. நீ ஒர்க் பண்ணி காமிக்கணும்ல. உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காமிச்சா தான் அங்கே ப்ராப்பரான இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸு. இங்கெல்லாம் ரெக்கமெண்டேஷனு எல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற, எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறன்றது தான் அங்கே ரிசல்ட்டாக இருக்கும். அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண. நியாயமாடா இதெல்லாம்? அந்த அங்கிள் ஏதோ நமக்கு தெரிஞ்சவருன்னு சொல்லிட்டு உன்னை அந்த கம்பெனியில் ரெஃபர் பண்ணியிருக்காரு.
அவர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்சன்றதுனால அவர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்றதுக்காக நீ அங்கே போய் கால் மேலே காலை போட்டுன்னு கேட்ட இதெல்லாம் தெரியாது புரியாது அப்படின்னு பேசிட்டு இருப்பியா? இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும்னு தெரியாதா? எத்தனை இன்டர்வியூ போயிருக்கிற, எத்தனை இன்டர்வியூ போய் மொக்க வாங்கின்னு வந்திருக்கிற, எத்தனை கம்பெனி போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அரை குறையாக எந்த வேலையும் கற்றுக்காமல் நின்றுக்கிற, எத்தனை கம்பெனி வந்து உன்னை வெளில அனுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பாடமாக வச்சுக்கணும்ல. அடுத்த இன்டர்வியூ ஒருத்தர் ஒரு நல்ல பர்சன் ரெஃபர் பண்ணுறாரு, அவர் ரெஃபரன்ஸில் போனால் கிடச்சிரும்ன்றதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணி அனுப்புகிறோம். அங்கே போயிட்டு இன்டர்வியூவில் நீ வந்து ஒரு நல்ல மெட்டீரியல், நீ ஒரு நல்ல கேண்டிடேட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி அவரோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே நீ ப்ராப்பராக உன்னோட ஸ்கில்லை வச்சே நீ செலக்ட் ஆனன்ற தன்னம்பிக்கை உனக்கு வர்ற மாதிரி இல்லை நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கணும். அங்கே போயிட்டு அவர் அனுப்பிட்டாரு, நான் செலக்ட் ஆகிடுவேன் அப்படின்ற கெத்தில் போய் பேசினா என்ன செய்வாங்க? அதான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவர்கிட்டே சொல்லிவிடுவாங்க, அவன் சரியில்லைங்க சரி வராதுங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. என்ன செய்வப்ப? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும்டா. நியாயமாடா இதெல்லாம்? மழையில் எப்பயாவது டைம் நனைஞ்சா நல்லது தான். அதுக்காக வெளில போகும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம்? வண்டியில் ரெயின் கோட்டு வச்சுக்கணும். எப்போயா மழை பெய்யுதா என்றைக்கா ஒரு நாள் நீ நனைஞ்சிக்கிட்டு வரலாம். மழையில் நனைகிறது எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான விஷயந்தான். என்றைக்கா ஒரு நாள் ஜாலியாக நனைஞ்சிக்கிட்டே கூட வரலான்னு வச்சுப்போம். இதுமாதிரி அடிக்கடி நனைஞ்சிக்கிட்டே இருந்தனா என்ன ஆகும்? வண்டியை ஓரமாக நிறுத்தி ரெயின் கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு ப்ராப்பராக வரணும். ஹெல்த்து தானே பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாருக்குமே ஹெல்த் இஸ் வெல்த் தானே, அதுதானே இம்பார்ட்டண்ட்டு. நியாயமாடா இதெல்லாம்? வெத்தலை பாக்கு போடுறது எவ்வளோ நல்ல பழக்கம் தெரியுமா? நம்முடைய சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. வெத்தலை பாக்கு போகிறத பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நிறையா வந்து புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்குடா சொல்கிறாங்க? இதெல்லாம் நல்ல பழக்கங்கள், ஹெல்த்துக்கு முக்கியமான பழக்கங்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் கிராமத்தில் தினமும் வெத்தலை பாக்கு போடுறவங்கலாம் உண்டு. இன்றைக்கி அப்படி இல்லை, வாரத்தில் ஒரு நாள் கூட போட மாட்டுறாங்க. வெள்ளிக்கிழமையில் படைக்கிற வெத்தலை பாக்கே தூக்கி எங்கேயா போட்டுடுறாங்க. அவ்வளோ கால்சியம் இருக்குடா, அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதில். அவ்வளோ நல்லது வெத்தலை பாக்கு போடுறது. வாரத்தில் ஒரு நாள் ஆகுது இல்லை 2 நாள் ஆகுது வெத்தலை பாக்கு போடுறது நம்மளுடைய கடமை. அதெல்லாம் செய்யணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கு போடணும். அப்போல்லாம் வந்து வீட்டில் எந்த விசேஷம், கல்யாணம் மண்டபம் எங்கே எந்த விசேஷம் நடந்தாலும் அங்கே வந்து வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு எல்லாமே வந்து தாம்பூலத்தட்டில் வைப்பாங்க. எல்லாம் கும்பலாக உட்காந்து பேசிக்கிட்டே வெத்தலை பாக்கு போட்டுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பழக்கமாக இருந்தது. அதனால் அப்போ வந்து எல்லாருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருந்தது. முக்கியமாக பற்களோட ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பற்கள் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம்? வெள்ளையாக பல் இருந்தால் அதான் ஹெல்த்துன்னு வச்சுக்கிறோம். பல்லோட கலரே வந்து இளம் மஞ்சள் தான். வெத்தலை பாக்கு போடுறதுலாம் பல்லுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாளாவது செய்யுங்க. நியாயமாடா இதெல்லாம்? கோவிட் டைமில் நிறையா நல்ல விஷயங்களும் நம்ம கற்றுக்கிட்டோம். எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம்னா கை காலை கழுவிட்டு உள்ளே வர்றது, அந்த பழக்கம்லாம் நம்ம முன்னாடி இருந்திருக்குதா? கிடையாது. கோவிட் டைமில் வெளில போயிட்டு வந்தாலும் வெளியில் தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு வாளியில் கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்புறமா தான் வீட்டுக்குள்ளே வரோம். அந்த பழக்கத்தை அப்பையிலேருந்தே கண்டினியூ பண்ணணும். வெளில போயிட்டு வந்தாலே வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலை கழுவிட்டு வரணும் அப்படின்ற நல்ல பழக்கத்தை எல்லோரும் வந்து கண்டினியூ பண்ணணும். ஆனால் கண்டினியூ பண்ணலை. எல்லாம் அந்தந்த டைமில் கற்றுக்கிற விஷயங்களை அந்தந்த டைமே மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க. இதனால தான் சமூகம் வந்து முன்னேறாமல் அப்படியே கிடக்குது. நல்ல விஷயங்களை, ஹெல்த்தியான விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டியதும் முக்கியம். நியாயமாடா இதெல்லாம்? உலகத்தில் எவ்வளோ மொழிகள் இருக்குது. அதில் தமிழ் மொழி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மொழி. உலகத்தோட முதல் மொழின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலே யூரோப்பியன் லாங்குவேஜஸ், யூரோப்பில் நிறையா லாங்குவேஜஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு அழகான மொழி அப்படின்னு ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஸ்பானிஷ் மொழி. ஸ்பானிஷ் வந்து அவ்வளோ அழகான மொழியாக, ஒரு தடவை கற்றுக்கிட்டால் மறக்கவே மறக்காதான். இப்போ ஃப்ரான்ஸு, இங்கிலீஷ்லாம் கூட பார்த்தோன்னா ரொம்ப நாள் பேசலைன்னா மறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்பானிஷ் வந்து நீச்சல் மாதிரின்னு சொல்கிறாங்க. கற்றுக்கிட்டோன்னா லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. அவ்வளோ அழகான உச்சரிப்புகள், அழகான மொழி அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ யோசிச்சு பாரு, தமிழை விட இந்த உலகத்தில் அழகான மொழி ஏதாவது இருக்கா என்ன? நியாயமாடா இதெல்லாம்? ஏசி ஃபில்டரை கழட்டி க்ளீன் பண்ணி போடுறதுக்குன்னு ஒரு ஆளை வர வச்சு அவனுக்கு 700 காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீ ஈஸி படிச்சிருக்க, ப்ராப்பராக இதெல்லாம் கற்றுக்கூடாத? எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தானே இதெல்லாம், கற்றுக்கூடாதா இதெல்லாம்? ஏசியில் அது அழகாக அதோட இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளேருந்து 2 ஃபில்டரை எடுத்து ப்ராப்பராக வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உனக்கு போட தெரியாதா? யூடியூப்பில் எத்தனை சேனல் இருக்குது, அதெல்லாம் கூட நீ பார்த்தது இல்லையா? எலக்ட்ரிக்கலும் தெரியாது, எலக்ட்ரானிக்ஸும் தெரியாது, இன்ஜினியரிங்கே உனக்கு தெரியாது. என்ன தானே பண்ணுறது? நியாயமாடா இதெல்லாம்? துணி எடுக்க போகும்போது பகலில் போய் துணி எடுன்னு சொல்லியிருக்கேன். நைட்டில் போய் எடுக்கிற அந்த லைட்டிங்கில் ஃபுல்லாக அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கிளாத்து. பகலில் பார்த்தோன்னா சூரிய வெளிச்சத்தில் பார்த்தோன்னா அந்த கலர் வந்து வேறு மாதிரி தெரியுது.
எந்தெந்த விஷயத்த எந்தெந்த டைமில் எடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குடா. எப்பயாவது வந்து புது துணி எடுக்கும்போது பகலில் போய் எடு. அதுதான் நல்லது. மெட்டீரியலோட கலர் நல்லா அங்கே என்ன தான் லைட்டிங் இருக்கும் தான். பட் இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் நீ வெளியில் வந்து கூட ஒரு தடவை பார்க்கும்போது ஏதாவது சன்லைட்டில் ஜன்னல் எங்கேயா நின்று பார்க்கும்போது கூட உனக்கு ப்ராப்பரான கலர் என்னன்னு தெரியும். உனக்கு பிடிச்ச கலரா இல்லையான்றது தெரியும். பார்த்து ஏமாந்து வாங்க மாட்டோம். அதுக்கு தான் கீரையெல்லாம் வாங்கும்போது நைட்டில் இருட்டில் அங்கங்கே வச்சுட்டு விற்கிறாங்க. அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அது பாரு மேலே ஃபுல்லாக நல்லா இருக்குமே இருக்குது. நீ வாங்கிட்டு வந்த கீரையில் உள்ளே ஃபுல்லாக வந்து வீணாக போன கீரையாக இருக்குது. ஒரு பொருளை எங்கெங்கே வச்சு விற்கிறாங்க அப்படின்றத பொறுத்தும் அந்த பொருளோட தரம்லாம் இருக்குது. இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். ஒரு கடையில் போய் ஒன்று வாங்கும்போது வந்து இது ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு வாங்கணும். குவாலிட்டி செக் பண்ணுற அறிவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காய்கறி வாங்கினாலும் சரி, கீரை வாங்கினாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் அது தரமான பொருளாக பார்த்து வாங்கணும். நியாயமாடா இதெல்லாம்? வீட்டில் அந்த கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி ஃபுல்லாக எவ்வளோ அழுக்காக இருக்குது. அதை வந்து துணி எடுத்து துடைச்சிக்கிட்டு இருக்க தண்ணி தொட்டு அப்படி துடைக்கூடாதா? கண்ணாடி எப்படி துடைப்பாங்க? விபூதி இருக்குல்ல, நெத்தியில் தடவுறோம்ல விபூதி, நெத்தியில் பூசிக்கிறோம்ல விபூதி, அந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து கண்ணாடியில் நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் லைட்டாக தட்டினோம்னா ஒரு துணி எடுத்து துடைச்சோன்னா நல்லா க்ளீனாக ஆகிடும் கண்ணாடி. ஒவ்வொரு பொருளையும் சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்திலேயே சுத்தமான நீர் எது தெரியுமா? மழை நீர். மாடியில் ஒரு பெரிய பாத்திரத்தை ட்ரம்மையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தையோ வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மழை வரும்போது அந்த தண்ணியை பிடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரத்தை வாஷ் பண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தை அங்கேயே வச்சுட்டீங்கன்னா 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சுன்னா அந்த பாத்திரம் அப்படியே மழை தண்ணி ரொம்பி வந்துடும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மேலே ஒரு துணி ஒன்று கட்டி வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதில் சூரிய ஒளி படாமல் பார்த்துக்கணும். இந்த மழை நீர் வந்து கெட்டு போகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ நாள் கெட்டு போகாதுன்னு நமக்கு கரெக்டாக தெரியல. அதனால் அதிகபட்சமாக ஒரு 4-5 நாள் கூட அந்த தண்ணியை வச்சு கூட நீங்கள் குடிக்கலாம். மழை நீர் வந்து அவ்வளோ சுத்தமானது, சுகாதாரமானது, ஆரோக்கியமானது. அது குடிக்கும்போது உடம்புல இருக்க எல்லா நச்சுத்தன்மையும் வெளியேறி தொடர்ந்து மழை நீரை குடிக்கும்போது உடம்பு வந்து சுத்தமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் சயின்டிஃபிக்காக நிரூபிச்சும் இருக்கிறாங்க. மழை நீரை பிடிச்சி குடிச்சேன்னா நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணி பாரு. நியாயமாடா இதெல்லாம்? இன்டர்வியூ வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல யூடியூப் சேனல்லாம் ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வீடியோலாம் பார்க்குறேன். எல்லாம் ஃபாரின் சேனல்ஸாக இருக்குது, ஃபாரின் வீடியோஸாக இருக்குது. அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுற மெத்தட் வேறு, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு, அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ் வேறு. இங்கே இருக்கிற ப்ராசஸ்லாம் வேறுடா. அங்கே இருக்கிற மாதிரி நீ போய் உட்காந்துட்டு மிஸ்டர் இன்டர்வியூவர் அப்படின்லாம் நீங்கள் பேச முடியாதுறாங்க. இங்கே வந்து அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு மரியாதை கொடுக்கணும், பேசணும், பெரியவங்களை வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. வெளிநாட்டுக்காரங்க அப்படியே இருக்கிறாங்க, அது வேறு. நம்ம கல்ச்சருக்கு வந்துடுவோம். நம்ம கல்ச்சர் அப்படியே இந்தியன் இன்டர்வியூ வீடியோஸ் நிறையா இருக்குது. அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பாரு. அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கோ. நியாயமாடா இதெல்லாம்? ஸ்மார்ட் வாட்சுன்னு ஒன்று வாங்கினேன். எதுக்குடா அது? அதில் என்ன உட்காந்து வாட்ஸ்அப் டைப் பண்ண முடியுதா? இல்லை ஏதாவது சோஷியல் நெட்வொர்க்கிங் எதாவது பார்க்க முடியுதா? இல்லை உட்காந்து ஏதாவது படம் பார்க்க முடியுதா? இல்லை ஃபோன் தான் அதில் அட்டன் பண்ணி ஃப்ரீயாக பேச முடியுதா? இதில் என்ன ஃபோன் அட்டன் பண்ணி காதில் வச்சு பேசுகிறோம், இல்லைன்னா ஹேண்ட்ஸ் ஃப்ரீயில் பேசுகிறோம். இது எதுக்குடா அந்த ஸ்மார்ட் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச்சு? டைம் மட்டும் நல்லா பளிச்சுன்னு நல்லா அழகாக தெரியுது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு பொருள் அழகாக இருக்குன்றதுக்காகவே அதை பயன்படுத்த முடியுமா? அது நமக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குன்ற விஷயமும் முக்கியம் இல்லை. அதோட யூசேஜ் என்னன்னு முக்கியம் இல்லை. அப்படி ஒன்றும் அது முறையாக பயனாகிற மாதிரி எனக்கு தெரியல. நியாயமாடா இதெல்லாம்? துணி எடுக்க போகும்போது பகலில் போய் துணி எடுன்னு சொல்லியிருக்கேன். நைட்டில் போய் எடுக்கிறேன். அந்த லைட்டிங்கில் ஃபுல்லாக அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கிளாத்து. பகலில் பார்த்தோன்னா சூரிய வெளிச்சத்தில் பார்த்தோன்னா அந்த கலர் வந்து வேறு மாதிரி தெரியுது. எந்தெந்த விஷயத்த எந்தெந்த டைமில் எடுக்கணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குடா. எப்பயாவது வந்து புது துணி எடுக்கும்போது பகலில் போய் எடு. அதுதான் நல்லது. மெட்டீரியலோட கலர் நல்லா அங்கே என்ன தான் லைட்டிங் இருக்கும் தான். பட் இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் நீ வெளியில் வந்து கூட ஒரு தடவை பார்க்கும்போது ஏதாவது சன்லைட்டில் ஜன்னல் எங்கேயா நின்று பார்க்கும்போது கூட உனக்கு ப்ராப்பரான கலர் என்னன்னு தெரியும். உனக்கு பிடிச்ச கலரா இல்லையான்றது தெரியும். பார்த்து ஏமாந்து வாங்க மாட்டோம். அதுக்கு தான் சொல்கிறேன். நியாயமாடா இதெல்லாம்? உன் ஃப்ரெண்டு 1 லட்ச ரூபாயில் ஃபோன் வாங்கியிருக்கான்ட்டு நம்மளும் போய் வாங்க முடியுமா சொல்லு? ஃபோன் எதுக்காக? பேசுறதுக்கு, ஏதோ உட்காந்து கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ இதுக்கு தான் ஃபோனு. இதில் எதுக்குடா 1 லட்ச ரூபாய் போடுவாங்க? 1 லட்ச ரூபா ஃபோனை நம்ம சும்மா அப்படி கேஷுவலாக எடுத்து போட முடியுமா? எப்படி பார்த்து பொத்தி பாதுகாத்து வச்சுக்கணும்? அதை தேவையாடா அதெல்லாம்? அதிகபட்சம் என்ன ஒரு 8000 10,000 இதாண்டா ஃபோனுக்கு லிமிட்டு. அதுக்கு மேலாம் ஃபோன் வாங்கக்கூடாதா? தேவையே இல்லைடா. இதில் இருக்கிறது தான் அதில் இருக்க போகுது. என்ன ஒன்று கேமரா கொஞ்சம் மெகா பிக்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி கேமரா வச்சு நீ என்ன செய்ய போகிற? PC ஸ்டீரா மாதிரி படமாக எடுக்க போகிற? எதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணோ அதை பண்ணிக்கடா.
அந்த மீதி காசை ஏதாவது சேவ் பண்ணலாம், இல்லை வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா பாட்டிலில் தண்ணி ஊற்றும் போது கீழே சிந்தாமல் அழகாக ஊற்ற தெரியாதா அவனுக்கு? இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்க. ஒரு இன்ஜினியர்னா அவர் செய்கிற எல்லா வேலையிலையும் அவர் ஒரு இன்ஜினியர்னு தெரியணும்டா. ப்ரிசிஷனாக செய்யணும், ஒரு வேலையை துல்லியமாக செய்யணும். சாதாரணமாக பாட்டிலில் தண்ணி ஊற்றுற வேலையே உன்னால் துல்லியமாக செய்ய முடியல. எங்கே பார்த்தாலும் சிந்துற, டேபிள் மேலெல்லாம் தண்ணி ஆக்கி வைக்கிற. நியாயமாடா இதெல்லாம்? எப்போ பார்த்தாலும் இந்த பிரியாணி சாப்பிட்றது, கறி, மீன், இந்த மாதிரி வீடியோவே பார்த்துட்டு இருக்கிற. இதுலேருந்து நீ என்னடா கற்றுப்ப? உண்டை எப்படி பெரிய பெரிய உண்டையை எடுத்து சோத்தை முழுங்குறது, இதை தான் கற்றுக்க முடியும். சிவில் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்கிற. இது தொடர்பாக எவ்வளோ வீடியோஸ் இருக்குது. அப்படியே கூகுளில் கூட லட்சக்கணக்கான வீடியோஸ் வருது. சிவில் இன்ஜினியரிங் கொடுத்தேன் அன்றைக்கி, நான் கொடுத்து பார்த்தேன். எப்படி கடலில் பிரிட்ஜ் கட்டுறாங்க, எப்படி உயரமான பில்டிங்லாம் வேர்ல்டில் கட்டுறாங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து கற்றுக்காம பிரியாணி சாப்பிட்றத உட்காந்து வேடிக்கை பார்த்துங்கிற. நியாயமாடா இதெல்லாம்? அரசியல் பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எல்லா அரசியல்வாதிகளுமே தப்பு, எல்லா கட்சிகளும் தப்பு அப்படின்னு சொல்லி நீ பாட்டு கண்ண மூடி நோட்டாக போட்டு வந்துடுறீங்க. நோட்டாக போகிறனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எதுவுமே கிடையாது. இருக்கிற அரசியல்வாதிகளை யார் யார் என்னென்ன கொள்கை கொண்டவங்க, என்னென்ன கட்சிகள் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நியூஸ் பேப்பர்லாம் தொடர்ந்து பார்க்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட வந்திருக்கு. அந்த ஷார்ட் ஃபிலிம் கூட பாரு. அதில் பாரு, அரசியல் பற்றி நீ என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்புறம் முடிவு பண்ணு, நோட்டாக போடணுமா யாருக்கு போடணும்னு அப்புறமா முடிவு பண்ணு. நியாயமாடா இதெல்லாம்? எல்லாருக்கும் வணக்கம். இந்த 2K பூமர் அங்கிள் சேனல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம இளைஞர்களிடம் விழிப்புணர்வை உண்டாக்கக்கூடிய வகையில் கருத்தாழமிக்க பல்வேறு விஷயங்களை, நமது வாழ்க்கையில் அன்றாடம் நிகழக்கூடிய பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டும் விதமாக இந்த சேனல் அமைந்திருக்கு. ஒன் மேன் ஷோவாக இருக்கிற இந்த சேனலுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த சேனல் 250 வீடியோஸ் இது வரைக்கும் நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம். 500 சப்ஸ்கிரைபரை நெருங்கிட்டு இருக்கு. 3 லட்சம் வியூஸை தாண்டி இந்த சேனல் போய்கிட்டுருக்கு. தொடர்ந்து இந்த சேனலை உங்கள் நண்பர்கள்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி அவங்களோட ஆதரவையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுங்க. இந்த சேனல் மூலமாக மிகச்சிறந்த நிறைய சமூக மாற்றங்கள் உருவாகும் அப்படின்ட்டு நாங்கள் மனதார நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஏண்டா கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு இன்டர்வியூலாம் கொஞ்சம் தடுமாறுறேன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் உன்ன மாதிரியே நிறைய லைக் மைண்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா, அவங்ககிட்ட சும்மா ஃபோனில் பேசும்போது இங்கிலீஷில் பேசேன். இங்கிலீஷ்லேயே என்ன சாப்பிட்டியா என்னன்றதெல்லாம் இங்கிலீஷ்லேயே கேளு. அவனையும் இங்கிலீஷில் பேச சொல்லு. தப்பாக கூட பேசிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணு. இங்கிலீஷ் எப்படி டெவலப் பண்ணுறது? பேசி தான் டெவலப் பண்ண முடியும். இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த மொழியாக இருந்தாலும் அதான். பேசினா மட்டும்தான் வரும். தொடர்ந்து தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குள்ளே தானே பேசிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. தப்பாக கூட பேசிக்கோங்க. நல்லா டெவலப் பண்ணுங்க கம்யூனிகேஷனை. நல்லா சீக்கிரமாக செலக்ட் ஆக இன்டர்வியூவில். நீ நியாயமாடா இதெல்லாம்? அந்த புக் வாங்கணும் சொல்லிக்கிட்டே இருந்த. அது எங்கே பார்த்தாலும் புக் ஷாப்லாம் அலைஞ்சு உனக்கு கிடைக்கல. அப்புறம் புக் ஃபேரில் எங்கேயோ போயிட்டு அந்த புக்கை, காஸ்ட்லியான புக்கை ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்து அட்டையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஷெல்ஃபில் வச்சது தான். இவ்வளோ நாளாச்சு. இன்னை வரைக்கும் நீ அந்த புக்கை திருப்பி பார்க்க கூட இல்லை. ஒரு புக்கை வாங்கிட்டு அதை படிக்காமல் வச்சிருக்கிறது அந்த புத்தகத்தின் மீதான ஆகச்சிறந்த வன்முறை அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரா. புக்ஸ் வாங்கினா படிக்கணும்டா. புக்ஸ் படிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். அது நம்மளோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை கொடுக்கும். நம்ம நேர்மறையான சிந்தனைகளோட வளர்கிறதுக்கு புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நியாயமாடா இதெல்லாம்? நிறைய இன்டர்வியூக்கு போகிற, எங்கேயுமே செலக்ட் ஆகலான்னு ஃபீல் பண்ணுற, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நல்லா தைரியமாக பேசுகிறா. பெரிய நாலேஜ்லாம் அவங்களாம் எதிர்பார்க்கலடா. கம்பெனிஸில் ஒரு ஆவரேஜ் இது இருந்தால் கூட போதும்னு தான் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இன்டர்வியூ போகும்போது இன்டர்வியூவில் நம்ம எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நல்லா அனலைஸ் பண்ணிப்பார். ஒவ்வொரு இன்டர்வியூ என்னென்ன கேட்குறான்றத நல்லா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த இன்டர்வியூ இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணு. ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணு. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்டு அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குதுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ரிமூவ் பண்ணு. நல்லா போல்டாக நல்லா தைரியமாக இன்டர்வியூவில் உட்காந்து பேசு. இங்கிலீஷில் முடியலனா கூட தமிழில் கூட பேசு. கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு நல்ல இடத்துல நல்ல சம்பளத்தை சீக்கிரமாக வேலை கிடைக்கும். தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டே இரு.
அதான் முக்கியம். நியாயமாடா இதெல்லாம்? காலேஜ் பஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டியாச்சு. ஆனால் பஸ்ஸில் நீ போகிறதே இல்லை, பெரும்பாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் தான் போகிற நீ. என்னடா இது? அவங்க மாதம் மாதம் ஃபீஸ் கட்டுறமே தான் பரவாயில்ல, இந்த மாதம் பஸ்ஸில் வருவான், அடுத்த மாதம் அவன் பைக்கில் வருவான்னு சொல்லி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். அவங்க ஒட்டுமொத்தமாக காலேஜ் ஆரம்பிக்கும் போது ஒட்டுமொத்த ஃபீஸை பஸ் ஃபீஸை முன்னாடியே வாங்கிடுறாங்க. நீ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெட்ரோல் போட்டுன்னு போயிட்டு வர, பெட்ரோலுக்கு நீ தான் செலவு பண்ணிட்டு இருக்க. என்னதான்டா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? நியாயமாடா இதெல்லாம்? அந்த படம் செம காமெடியாக இருக்குன்னு சொன்னேன். எல்லாரும் ஃபேமிலியாக டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். போய் பார்த்தா ஒரு காமெடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது படத்தில். ஆனால் நீ மட்டும் உழுந்து சிரிச்சுட்டு இருக்கிற, எல்லாரும் உன்னை திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. நடுவில் ஃபோனை வேறு எடுத்து வச்சுக்கிற. நீ படத்தில் வர்ற காமெடின்னு நினச்சி சிரிக்கிறியா, இல்லை ஃபோனில் இருக்க காமெடின்னு பார்த்து சிரிக்கிறியா? ஏண்டா எது காமெடின்னு உனக்கு ஒரு வரமுறையே இல்லையாடா? வேற ஏதாவது சொல்ல? உன்னை பொறுத்தவரைக்கும் எது தாண்டா காமெடின்னு சொல்லுமா? ஏண்டா உன்னை பொறுத்தவரைக்கும் எது தாண்டா காமெடி? நியாயமாடா இதெல்லாம்? கம்பெனியில் வேலை செய்கிற, டெய்லி போகும்போது செக்யூரிட்டிக்கு வந்து விஷ் பண்ணணும், நான் சாப்பிட்டீங்களாண்ணா அப்படின்னு கேட்கணும். அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே, டே நைட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ படிச்சுட்டு அந்த கம்பெனியில் இன்ஜினியராக போகிற, அவங்க வந்து சாதாரண பொசிஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட வேலையை வந்து மதிக்கணும், அவங்கள மதிக்கணும். தினசரி அவங்களும் போகும்போது அவங்களுக்கு வந்து சும்மா ஒரு விஷ் பண்ணணும், குட் மார்னிங் சொல்லணும், குட் ஈவினிங் சொல்லணும், சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும். ரொம்ப நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். இதுதான்டா மனித உறவுகளை முறையாக வந்து பராமரிக்கிற முறை. இதெல்லாம் ரொம்ப அவசியமான விஷயம்டா. நியாயமாடா இதெல்லாம்? நீங்கள் டிவியில் நல்லா மழை பெய்யுன்னு சொல்லியிருக்கான், வெளில போகாதன்னு சொன்னேன். டிவியில் சொல்லிட்டானா, அப்போ மழையே பெய்யாது, வெயில் தான் காயும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீ பாட்டு சிச்சின்னு பைக் எடுத்துன்னு போய் சுற்றிட்டு இப்போ நல்லா தொப்பரையாக மழையில் நஞ்சிட்டு வர. ஏண்டா டிவியில் சொல்லிட்டா மழையே பெய்யாதா? இது என்னடா கணக்கு? இது எவ்வளோ ஆராய்ச்சிலாம் பண்ணி எல்லாம் இதெல்லாம் போட்டு வெதர் ரிப்போர்ட்லாம் ப்ராப்பராக சொல்கிறாங்க, புள்ளி விவரத்தோட. இன்னும் டிவியில் சொன்னால் மழையே பெய்யாதுன்ற என்றைக்காவது நாள் அப்படி தவறும். ஏன்னா இயற்கையெல்லாம் எக்ஸாக்டாக கணிக்க முடியும், ஓரளவுக்கு தான் கணிக்க முடியும். டிவியில் சொன்னால் நம்ம தான் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி. நியாயமாடா இதெல்லாம்? அன்றைக்கி பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் ஒரு வயசான பாட்டி நிற்கிறாங்க. நீ கொஞ்சம் ஏஞ்சி நின்றுக்குப்பா, அந்த பாட்டி உக்காரட்டும்னு சொல்கிறேன் நான். நீ கால் வாங்காமல் இருக்கிற. அப்புறம் என்னை பார்த்துட்டு திரும்பவும் நீ ஃபோனை பார்த்துட்டு இருக்க. ஃபோனை தானே பார்த்துக்கிட்டு இருக்க, அதுக்கு எதுக்கு உனக்கு சீட்டை? நின்றுக்கிட்டே ஃபோனை பார்த்துட்டு வாயா. வயசானவங்களுக்கு ஒருத்தர் மனிதாபிமானத்தோட எழுந்து இடம் கொடுப்போன்னு கிடையாது உனக்கு. நியாயமாடா இதெல்லாம்? காலேஜில் லஞ்சுக்கு வருஷத்துக்கு பே பண்ணியாச்சு, ஆனால் நீ அங்கே சாப்பிடாம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போய் செலவு பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்க. காலேஜில் மாதம் ஃபீஸ் வாங்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதம் காலேஜில் சாப்பிட்லாம், ஒரு மாதம் வந்து வெளியில் சாப்பிட்றான், ஒரு மாதம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லிக்கலாம். அவங்க ஒட்டுமொத்தமாக ஃபீஸை வந்து முன்னாடியே வாங்கிடுறாங்க, லஞ்ச் ஃபீஸை. நீ ஆனால் வெளியில் செலவு பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்க. நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா அன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் மாதத்தில் அதுமாரி போய் சாப்பிட்ற. ஏன் நீ இந்தமாரி அனாவசியமாக செலவு பண்ணிட்டு இருக்கிற? நியாயமாடா இதெல்லாம்? கோயிலில் வசூலுக்கு வந்தாங்க, அதனால் கூட போக முடியலன்னு சொல்லிட்டு தம்பியை வேணால் அனுப்புகிறாங்கன்னு சொன்னேன். கூட போனேன். போகும்போதே ஃபோனில் வந்து கேம்ஸ் ஆடிக்கிட்டே போனேன். அவங்க தெருமுனையில் போயிட்டாங்க, நீ ஏதோ ஃபோன் வந்திருக்குன்னு ஓரமாக நின்று பேச ஆரம்பிச்சுக்கிற. அவங்க தெருமுனையில் கடைசியில் போயிட்டு உன்னை கை காமிச்சு கூப்பிட்ருக்காங்க, அதை கூட நீ பார்க்கல, நீ பாட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்க. அவங்க வசூல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஏரியாலாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ இன்னமும் அங்கே தான் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்க. இன்னமும் அங்கே தான் நின்றுட்டு இருக்க. வா வீட்டுக்கு வா உடனே. நியாயமாடா இதெல்லாம்? டியூப் லைட்டில் அந்த ஜாயிண்ட்டில் ஏதோ சரியாக இதுவாகுது, அதனால் வந்து டியூப் வந்து நின்று எரியுது அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் பாருன்னு சொன்னேன். நீ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்க. 2 வயர்லையும் தனித்தனியாக டேப் அடித்து 2 ஒன்னோட ஒன்று டச் ஆகாதபடி உனக்கு அடிக்க தெரியாது. நீ பாட்டு அரைகுறையாக டேப் அடிச்சுட்டா 2ம் டச் ஆகிடுச்சு, இப்போ ஷார்ட் ஆகிடுச்சு. எதுக்குடா டேப் அடிக்கிறாங்க? இன்சுலேஷனுக்காக தானே அடிக்கிறாங்க. ப்ராப்பராக அதை 2த்தையும் தனித்தனியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இன்சுலேட் பண்ணணும்ல, உன்னோட ஒன்று டச் ஆகாதபடிக்கு. இது கூட உனக்கு தெரியாதாடா? நியாயமாடா இதெல்லாம்? அவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு ஒரு பாடி ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்க. அப்போ எதுக்குடா அவ்வளோ காஸ்ட்லியாக அடிக்கணும்? பாடி ஸ்ப்ரே சென்ட்டு எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாரா, அதுக்கு பதில் வந்து ஜவ்வாது சந்தனம் அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டான்னு நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து மேலே ஸ்கின்னில் அலர்ஜியை உண்டாக்கும்டா, கிளாத்தை துணியையும் வீணாக்கும், அலர்ஜியை உண்டாக்கும், சைனஸ் பிரச்சனையை உண்டு பண்ணும், மூச்சு பிரச்சனையை உண்டு பண்ணும். இது எல்லாமே கெமிக்கல்ஸ்டா. அது
கெமிஸ்ட்ரி படிச்சிருக்குல்ல, ஸ்கூல்லேயும் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க, காலேஜ்லேயும் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிற, அப்புறம் ஏன்டா கெமிக்கல்ஸ்லாம் தேடி 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 போகிறீங்க அதை? சரி தெரியாமல் ஒரு இடம் ஏதோ ஆசைக்கு வாங்கினேன், திரும்ப திரும்ப அந்த காஸ்ட்லியான பாடி ஸ்ப்ரே காஸ்ட்லியான சென்ட்டே வாங்கணுன்ற அது மாதிரிலாம் வாங்கக்கூடாது. இனிமேல் அது வாங்காத, ஸ்டாப் பண்ணு. நியாயமாடா இதெல்லாம்? நீங்கள் போய் பாக்கெட்டு ஃபுட்டு 150 ரூபா கொடுத்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வர, அவ்வளோ பெரிய பாக்கெட்டில் ஒரே ஒரு சிப்ஸ் தான் இருக்குது, கூட என்னமோ ஒரு கெமிக்கல் மாரி ஏதோ பவுடர் மாரி வச்சுக்கிறான், அதை என்னமோ அதை கொட்டி சாப்பிட்றீங்க, அவ்வளோ காரமாக இருக்குது. இதுமாரி சாப்பிட்டா என்னடா அர்த்தம்? இதுமாரி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வயிற்றுக்கு எடுத்துக்கிறீங்க. இதுக்கு 150 ரூபா ரொம்ப அதிகம் இல்லை? அந்த காசுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி கமர்கட்டு இந்த மாதிரி உடம்புக்கு தகுந்த ஏதாவது நல்லதாக பொருளாக வாங்கி சாப்பிடக்கூடாது? ஒரே ஒரு சிப்ஸுக்கு, அந்த காரமாக இருக்கிற அந்த சிப்ஸுக்கு, வயிற்றை கெடுக்கிற அந்த சிப்ஸுக்கு 150 ரூபா ரொம்ப ஓவர்ரா டேய். நியாயமாடா இதெல்லாம்? எப்போ பார்த்தாலும் இந்த பாக்கெட் ஃபுட்டை வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நிறைய இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, கிராமப்புற தொழிலில் செய்கிற நிறைய உணவுப் பொருள்லாம் இருக்குது. கமர்கட்டு இருக்குது, சூட மிட்டாய் இருக்குது, இந்த நிலா பிஸ்கட் இருக்குது, வரிக்கி இருக்குது, நெய் வரிக்கி இருக்குது, ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது, சீரக மிட்டாய் இருக்குது. இதேமாரி பொருள்லாம் வாங்கி சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. யாரோ ஒரு வியாபாரிக்கு, குடிசை தொழில் செய்கிற ஒரு வியாபாரிக்கு, நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவியாக இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி செய்கிற பெரிய பெரிய பாக்கெட் ஃபுட்டாக வாங்கிட்டு வர, பெரிய பாக்கெட்டாக பார்த்தா ஃபுல்லாக காற்று அடைச்சி வச்சுருக்கான், 4 பீஸ் தான் இருக்குது. இதுக்கு போய் 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா காசு கொடுத்து வாங்குறீங்க. எப்படிடா மனமாற வாங்குறீங்க? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா நீ கோயிலுக்கு போனோம், நீ பாட்டுன்னு போனால் ஒவ்வொரு செகண்டு தான் ஒவ்வொரு சாமிக்கு, ஒரு சாமிக்கு நீ செலவு பண்ணுறது உன்னோட ஒரு செகண்டு தான். அப்படியே போனால் ஒரு நிமிஷத்துலேயே கோயில் ஃபுல்லாக முடிச்சுட்டா வந்து உட்காந்துக்கிட்டாவது கொஞ்சம் உட்காந்து ஏதாவது அமைதியாக உட்காந்து யோசிக்கிறியா? ஏதாவது ஒரு சாமி ஸ்லோகம் ஏதாவது சொல்கிறியா? அதுவும் கிடையாது. உடனே ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்புன்னு பார்த்துட்டு இருக்கிற, ஏதாவது கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்க. ஏண்டா கேம்ஸ் விளையாடுறதுக்கடா கோயில் இருக்குது? அங்கே போய் அமைதியாக நிதானமாக உட்காந்து கொஞ்சமாவது கடவுளை நினச்சி தியானம் பண்ண வேணாம்? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா வயசானவங்க சொல்லுவாங்க வருஷத்து பொருளை சாப்பிட்ணுன்ட்டு. ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பொருள் வந்து விளையும். உதாரணத்துக்கு பாரு, மரவள்ளிக்கிழங்கு இப்போ விற்கிது, பனங்கிழங்கு விற்கிது, இன்னும் கொஞ்சம் நாளில் வள்ளிக்கிழங்கு வரும், நாவப்பழம் ஒரு சீசனில் கிடைக்கும். எல்லாமே ஒவ்வொரு சீசனில் தான் கிடைக்கும். அந்தந்த சீசன் பொருள் அந்தந்த சீசனில் வாங்கி சாப்பிட்ணும். அதுதான் உடம்புக்கு நல்லது. இயற்கை வந்து இந்த சூழலுக்கு மனிதனுக்கு ஏற்ற உணவு எதுன்னு சொல்லிட்டு அதுவே உருவாக்கி நமக்கு கொடுக்குது. அதை வாங்கி சாப்பிட்ணும். எப்போ பார்த்தாலும் இந்த பாக்கெட் உணவே சாப்பிட்டுன்னு இருக்கக்கூடாது. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா பால்கார்கிட்ட பால் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பால்கார் வராரு, அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவர்கிட்டையும் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு கடையில் போய் பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தோம் கொஞ்ச நாளாக. அப்புறம் அந்த பாக்கெட் பாலில் இதை கலக்கிறாங்க, இந்த பாக்கெட் பாலில் அதை கலக்கிறாங்கன்னு யாரோ சொன்னாங்க, எங்கேயோ படிச்சுன்ட்டு மறுபடியும் வேறு வேறு பாக்கெட் பால் மாற்றிக்கிட்டே இருக்கிற. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ திருப்பியும் வந்து அதே பால்கார்கிட்ட வாங்குற. ஏண்டா எல்லாமே ஒரு இடமா இருக்கணும்டா. பால்கார்கிட்ட வாங்குற பால் தண்ணியாக இருக்குன்னு தெரியுதா? அவர்கிட்டே அண்ணா கொஞ்சம் பால் தண்ணியாக இருக்குன்னு சொன்னாங்க, நான் வீட்டில் கொஞ்சம் பார்த்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாலே அவரே கொஞ்சம் சரி பண்ணி மறுநாள் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுப்பாரு. ஏதாவது குறை இருந்தால் அந்த வியாபாரிகிட்டே சொன்னால் அவங்களே சரி பண்ணிப்பாங்கடா. உள்ளூர் வியாபாரிகளை நம்ம சப்போர்ட் பண்ணால் வேற யார் சப்போர்ட் பண்ணுறது? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா தெருவில் இடியாப்பம்னு விற்கிறாங்க, டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் வராங்க. அவங்க முதல் குரல் கேட்கும் போதே நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், ஓடி போய் இடியாப்பம் வாங்கி வந்துடுறேன், அவங்க ஸ்பீடாக போயிடுவாங்கன்னு சொல்கிறேன். போய் திரும்பி வர ஒரு வாரமாச்சு, இன்னமும் நீ இடியாப்பம் வாங்கவே இல்லை. நான் இன்னைக்கு பாரு முதல் குரல் கேட்டது உடனே போனால் போய் வாங்கிட்டு வந்துட்டான். அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதை விட, அவங்க எப்படி ஃபாஸ்ட்டாக விற்கிறாங்களோ அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போய் நிற்கண்டாங்க. அப்போ தான் இடியாப்பம்லாம் வாங்க முடியும், இல்லைன்னா எப்படி வாங்க முடியும்? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா அந்த கடிகாரம் ஓடல, ஏதாவது பேட்டரி ஏதாவது நின்றுச்சான்னு தெரியல, பார்த்து ஏதாவது பேட்டரி வாங்கி போட்டு போயிடான்னு சொல்லிட்டு போனேன். சாயங்காலம் வந்து பார்க்குறேன் ஓடவே இல்லை கடிகாரம். பேட்டரி போட்டால் ஓடலன்னு சொல்கிற. திருப்பி பார்த்தோன்னா பேட்டரியை தலைகீழாக திருப்பி போட்டு வச்சுக்கிறேன். ஏண்டா உனக்கு பேட்டரி எப்படி போகணும் கூட தெரியாதாடா? அதுலேயே ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்க மேடா, அதை பார்த்து போட தெரியாது. இந்த பக்கம் போட்டால் சரி, மாற்றி போட்டேன்னு சரி ஓடலை, அப்போ இந்த பக்கமாக போட்டு பார்க்கணும்ல. என்னடா இது? ஏண்டா நீ தத்தின்னு தெரியும், ஆனால் இவ்வளோ தத்தியாக இருப்பானே எனக்கு தெரியாதுடா. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா ஒரு லேப்டாப்பை ஆன் பண்ணியே 6 மாதம் ஆச்சு, எல்லாத்தையும் ஃபோனில் மெயில் செக் பண்ணுற, எல்லாத்தையும் ஃபோன்லேயே தான் பண்ணிகிட்டு இருக்க. இதேமாரி எலக்ட்ரானிக்ஸ் பொருளை இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா என்னடா ஆகும் அது? இப்போ பாரு ஆனே ஆக மாட்டுது. ஏதாவது ஃபங்கஸ் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கா என்னன்னு தெரியல. புது லேப்டாப்பு
ஏன்டா இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற? இதை கொண்டு போய் இப்போ கடையில் ரிப்பேர் பண்ணுற கொடுத்தா அவன் பார்த்துட்டு இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு 5000 அவன் சொல்லுவான். நீ எலக்ட்ரானிக்ஸ் தான் படிச்சு உனக்கு அதை கைட்டி பார்க்குறதுக்கும் தெரியாது, எல்லாம் படிப்பு, ஆனால் உனக்கு எதுவுமே ப்ராக்டிக்கலாக செய்ய தெரியாது. என்னதாண்டா இது? என்னது? லேப்டாப்பில் ரீல்ஸ் சரியாக பார்க்க முடியாது, ஃபோனில் தான் பார்க்க முடியுமா? ரீல்ஸ் பார்க்க தான் லேப்டாப் வச்சிருக்கியா நீ? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா வீட்டில் செவுத்துல மாட்டுறதுக்கு ஏதாவது நல்ல நல்ல பிக்சர்ஸ்லாம் வாங்கி விடா, நேச்சுரல் சீன் மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். போய் பார்த்தா இன்னும் பிடிச்ச நடிகர் எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சுக்கிற. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தா முகத்தில் முகமூடிலாம் போட்டு பயங்கரமாக இருக்கானுங்க. என்னடா இதெல்லாம்? ஒரு செவுத்துல மாட்டுறது ஒரு வீட்டில் அழகாக ஒரு நேச்சுரல் சீனு, ஏதாவது சாமி படம் இல்லை நல்ல தலைவர்கள் படம் வாங்கி மாட்டி வைக்கலாம். என்னதாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? ஒன்றுமே புரிய மாட்டேதுடா நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா அன்றைக்கி வீட்டுக்கு ஒரு சொந்தக்கார் வந்தார், உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் போய் பார்த்து வரேன்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு வந்து பார்க்குறேன், ஒரு தனியாக பாவம் முட்டுன்னு உட்காந்துருக்காரு. கேட்டால் தம்பி ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு போச்சுங்க அப்படின்றாரு. எப்போ போனான்னு கேட்டால் போய் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் அப்படின்னாரு. ஏண்டா நான் போயே 1/2 மணி நேரம் தான் ஆகுது, உட்காந்து ஒரு வார்த்தை கூட பேசலையாடா நீ அவர்கிட்ட? எப்படி தாண்டா உன்னோட பேச்சு திறமை இதெல்லாம் வளர்த்து பண்ணி எப்போ தாண்டா உறவுகளெல்லாம் தெரிஞ்சுப்ப? என்ன தாண்டா பண்ணிகிட்டு இருக்க நீ? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா அந்த கல்யாணத்துக்கு போனதும் இவங்க நமக்கு என்ன வேணும், அவங்க நமக்கு சொந்தமா, அவங்கள நான் என்ன கூப்பிடணும் அப்படின்னு மாற்றி கேட்டுனுங்கிற. சொந்தக்காரங்க யார் யார் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தானே. யார் யார் வந்து அப்பா சொந்தக்காரங்க, யார் யார் அம்மா சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் நமக்கு என்ன வேணும், என்ன உறவு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா? வீட்டுக்கு அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் பத்திரிக்கை கொடுக்க வந்தாலும் கூட நீங்கள் உட்காந்து பேசுறதில்ல. யாராவது உட்காந்தானா உடனே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிற. இப்படி தான் உனக்கு எப்படி தெரியும் சொந்தக்காரங்களா? சுற்றமும் நட்பும் சூழ அப்படின்னு இருக்குடா. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். யாரெல்லாம் சொந்தக்காரங்க, என்ன உறவு முறை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுவும் கூட ஒரு வகையில் நாலேஜ் தான். நம்முடைய உறவு முறைகளை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேணாமா? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா கனமழையால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு போட்டிருக்கான். ஏன் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் குரூப்பில் சேட் பண்ணிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு கல்வித்துறை அமைச்சருக்கு இது லெட்டர் அனுப்பலாமா எல்லாம் பேசிகிட்டு இருக்கு. எதுக்குடா? ஏன்னா மழையில் சின்ன பசங்க கஷ்டப்பட வேண்டாம், ஸ்கூலுக்கு லீவ் விடுறாங்க. உங்களுக்கு என்னடா காலேஜ் போய் படிக்க வேண்டியது தானே? நிறைய பேர் பஸ்ஸில் போகிறீங்க, பைக்கில் ரெயின் கோட் போட்டுட்டு போகிறீங்க, இல்லைன்னா கொடை எடுத்துன்னு போகிறீங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை இருக்கு? படிக்கிற வேலையை விட்டுட்டு. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா எக்ஸாம் டைமில் படிக்கிறதுக்கு நீ தனியாக படிக்க போகிற, உன் ஃப்ரெண்ட்ஸ் தனியாக படிக்க போகிறாங்க, அப்புறம் ஏதாவது குரூப் ஸ்டடினா சேர்ந்து படிக்க போகிறீங்க. இங்கே உட்காந்து நீ ஒரு கொஸ்டின் படித்து முடிச்சுட்டு அவனுக்கு அனுப்புகிற, நான் அந்த கொஸ்டின் படித்து முடிச்சுட்டேன்னு அவனுக்கு ஃபோனில் சொல்கிறேன். அப்புறம் அவன் வந்து படித்து முடிச்சுட்டு அவனுக்கு ஃபோனில் சொல்கிறான். அப்புறம் அடுத்த கொஸ்டின் இதை நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன். அப்புறம் அவன் இது படிக்கிறான்னு. என்னடா இது? எவ்வளோ நேரம்டா இதில் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க? பாதி படிக்கிறதே ஃபோனில், புக் எடுத்து படினா கேட்க மாட்டேற, ஃபோனில் படிச்சுட்டு இருக்கிற. இதுக்கு நடுவில் மெசேஜ் பண்ணி நீ இது படிச்சியானா என்னடா இது? எப்படா ஃபுல் ஃபோக்கஸ் அப்புறம் படிப்பில் நிற்கும்? படித்தது எப்படா ஞாபகத்தில் நிற்கும்? எக்ஸாமில் போய் உட்காந்தோன்னா எல்லாமே மறந்துடுதுன்னு சொல்கிற. அப்புறம் இப்படி செஞ்சால் மறக்காமல் வேற என்ன ஆகும்? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண, அது வந்து ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபோன் அலோடு கிடையாது, செக்யூரிட்டிலே கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு போயிடணும். அது மாதிரி தான் நீ பண்ணிக்கிட்டு இருந்துக்கிற. நடுநல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு வந்து வாட்ஸ்அப் பார்க்குறேன், ஃபேஸ்புக் பார்க்குறேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியில் வந்து ஃபோனை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? இதெல்லாம் எப்படா கம்பெனியில் அலோவ் பண்ணுவாங்க? நீ கம்பெனியில் வேலை செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உனக்கு வந்து அவங்க பே பண்ணுறாங்க. நீ முழுக்க வேலையில் தான் கவனமாக இருக்கணும். நடுவில் ஏதாவது பிரேக் டைமில், டீ டைமில் சும்மா வந்து பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு போகலாம். அது கூட நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகு இந்த ஃபோனை பார்த்துக்க. அப்படின்னா உனக்கு அவ்வளோ முக்கியமான மெசேஜ் உனக்கு ஃபோனில் வருது, உனக்கு வேலையை விட்டுட்டு மெசேஜ். இதே மாதிரி தான் போன கம்பெனியில் இதுமாதிரி செஞ்சுட்டு வேலையை விட்டு ஒன்று அனுப்பிட்டாங்களா? இப்பயும் அனுப்பணுமா உனக்கு? அதுக்கு தான் வழி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா நீ? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா அந்த ஸ்கூல் பக்கத்தில் அந்த பங்க் கடையில் நிறையா பாக்கெட் ஐட்டமாக விற்கிறான் போல இருக்கு. எல்லாம் இந்த காற்றடிச்சு புஃப்னு விற்கிறான்ல, அதை வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க பசங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பங்க் கடையெல்லாம் இந்தமாரி பாக்கெட் உணவுப் பொருள்லாம் விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டு தடையை கூட போடலாம். பசங்களுக்கு பாவம்னா தெரியும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு வாங்கி சாப்பிட்றதுங்க. அதில் எல்லாம் வினிகர்லேருந்து அஸ்டிக் ஆசிட்லேருந்து நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே போடுறான். அந்த கெமிக்கல் பேரையாவது அந்த பாக்கெட்டில் ஒழுங்காக போடுறான்னா கிடையாது. M1 X1 அப்படின்னு போடுறான். கெமிக்கல் பேரை கண்டுபிடிச்சல் போகிறாங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்கள் தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேரையே குறிப்பிடாமல் போடுறாங்க.
இது என்ன மாதிரி இது என்னன்னு தெரியல. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா துண்டு வந்து இந்த தேங்காய் பூ டவல்னுவாங்க, டர்க்கி டவல், நல்லா மொத்தமாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி துண்டு வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டால் போய் வாங்கிட்டு வந்தேன். நீ விலை அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்த. அந்த துண்டை எங்கேயா மழை நாளில் துவைச்சி காய போட முடியுதா? எங்கேயா காயுதா அது? துண்டுன்னா மெலிசாக வச்சுக்கணும்டா. அப்படியே குளிச்சுட்டு வந்தோமா பட்டன் துவைச்சிட்டு வந்தோமா பட்டன் போட்டவொடனே அப்படியே சும்மா காற்றுலேயே அப்படியே காஞ்சிற மாதிரி இருக்கணும், வெயில் கூட இல்லாமல் இருந்தாலும். அதேமாரி துண்டாக வச்சுக்கணும். அந்தமாரி தேங்காய் பூ டவல், டர்க்கி டவல் இதுமாரிலாம் வச்சுக்கிட்டு இது வெயில் நாளில் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, மழை நாளில் இதை யூஸ் பண்ண எங்கே காயுது சொல்லு பார்க்கலாம். அப்படியே போட்டானா ஒரு வாரம் ஆகுது காயறதுக்கு. அதே எடுத்து மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் அது? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா ஒவ்வொரு வருஷமும் பிறக்கும்போது, புது வருஷம் பிறக்கும்போது ரிசல்யூஷன் ஒன்று எடுக்கிற. இது வரைக்கும் நீ எடுத்துருக்கிற எந்த ரிசல்யூஷனையாவது நீ ஃபாலோ பண்ணியிருக்கிறியா? டைரிக்கு அப்போ நானும் வாங்கி கொடுப்பேன். அப்படியே முதல் நாளில் ஜனவரி 1 இந்த ரிசல்யூஷன் எடுத்துருக்கு நான் அழகாக எழுதி வைப்பேன். அழகான எழுத்துக்கள்லாம் எழுதி வைப்பேன். அப்படியே வந்து இதில் பொறிச்ச மாரி இருக்கும், கல்வெட்டில் பொறிச்ச மாரி அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கேயே நீ ஃபாலோ பண்ணுறியா? சரி, அதை கூட விட்டுரு. இதோ 2025 முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. இந்த வருஷம் நீ உருப்படியாக என்னென்ன பண்ணியிருக்க அதை யோசிச்சிருக்கிறியா? உட்காந்து எழுதி பார்ப்போம். இந்த ஜனவரி 1 இந்த ரிசல்யூஷன் எடுத்த நாள்லேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நீ என்னென்ன விஷயம் உருப்படியாக செஞ்சேன்னு யோசிச்சு பாரு. ஒன்றும் கூட கிடையாது. ஒரே ஒரு டிகிரி வாங்கியிருக்கிற, அதை கூட ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கிற. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா அதிகமாக சாப்பிட்டுட்டோன்னா என்ன செய்றீங்க நீங்கள்? செரிக்கிறதுக்கு பிரியாணியோ ஏதோ நான்வெஜ்ஜோ அதிகமாக சாப்பிட்டுட்டீங்க, செரிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? ஸ்ப்ரைட் வாங்கி குடிப்பீங்க, இல்லை சோடா வாங்கி குடிப்பீங்க, தானே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஒன்றுமே வேணாம்டா. ஒரே ஒரு நார்த்தம் இருக்கா, சும்மா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு ஒரே ஒரு நார்த்தம் இருக்கா, எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கணும் சப்பிட்டேருந்து அதுக்கப்புறம் கடிச்சு முழுங்கிட்டிங்கன்னா அப்படியே சிரிச்சுண்டா சாப்பிட்றது. நார்த்தம் ஊருக்கா தான் செரிமானத்துக்கு அவ்வளோ நல்லது. வயிற்றில் வர்ற பிரச்சனைகள், அல்சர், இது எல்லாத்துக்குமே நல்லது நார்த்தம் ஊருக்கா. உங்களுக்கு எங்கே தெரியுது? உங்களுக்கு என்ன தெரியுது? கடையில் விற்கிற ஊறுகாய், அந்த வினிகர்லாம் போட்டு விற்கிறாங்கள கடையில் ஊறுகாய், கெமிக்கல்ஸ்லாம் போட்டு சக்கச்சவேன்னு விற்கிறாங்க. அதை தான் நீங்கள் ஊறுகான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டில் போடுற அந்த வெயிலில் பதப்படுத்தி வைக்கிற நார்த்தம் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இது எல்லாமே உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அதெல்லாம் சாப்பிடணும்டா. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா நாங்கள்லாம் சின்ன வயசில் கார்த்திகைக்கு வந்து நம்ம கார்த்தி சுத்தரம்ல அந்த நெருப்பு வச்சு அதெல்லாம் நாங்களே செய்வோம்டா. அடுப்பு கறி, தேங்காய் பஞ்சு, பனை மரத்துலேருந்து உழற பனம் பூ இருக்குல்ல அது, இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சி பவுடராக்கி துணியில் வச்சு சுற்றி 3 கவை மாரி வச்சு அதுக்கு நடுவில் அந்த துணியை வச்சு சுற்றி அழகாக 2 பக்கம் கட்டி அதுக்கு நடுவில் நெருப்பு வச்சு அழகாக பொறியாக வர்ற மாதிரி அழகாக செய்வோம். சுற்றுறதுக்கே அழகாக இருக்கும். அந்த பனம்பூ, தேங்காய் பஞ்சு எல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த நெருப்பு துகள்கள் அப்படியே விழும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குடா. கார்த்திகை மாதத்தில் இது செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. என்ன தெரியுமா? இந்த டைமில் மழை டைமில் கொஞ்சம் பூச்சி பொட்டெல்லாம் அதிகமாக வரும். அதுக்காக கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் அங்கங்கே வச்சோன்னா கொஞ்சம் வராது. அதுக்காக தான் இந்த கார்த்திகை சுற்றுறது, தீபம் ஏற்றுறது, முக்கியமாக தீபாவளி கொண்டாடுறது கூட இதுக்காக தான். இதுமாரி ஒன்றுக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எங்கே உங்களுக்கு புரியுது அதெல்லாம்? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா கண்டென்ட் இல்லாமல் வீடியோ ஆன் பண்ணி விட்டா என்னடா அர்த்தம்? நீ பாட்டு ஆன் பண்ணி விட்ட, இப்போ என்ன பேசுறது? ஏண்டா எதையும் ரெடி பண்ணாமல் நீ பாட்டு ஆன் பண்ணி விட்டா என்னடா அர்த்தம்? பார்க்குறவங்க எதாவது நினைக்க மாட்டாங்க சும்மா வீடியோ ஒன்றா? சரி விடு, இந்த ஒரு வீடியோ கண்டென்ட்டே இல்லாமல் ஓட்டும். இனிமேலாம் ஒழுங்காக கண்டென்ட் ரெடி பண்ணி வை. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா தெருவில் இடியாப்பம்னு விற்கிறாங்க, டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் வராங்க. அவங்க முதல் குரல் கேட்கும் போதே நான் அவன்கிட்ட சொல்கிறேன், ஓடி போய் இடியாப்பம் வாங்கி வந்துடுறேன், அவங்க ஸ்பீடாக போயிடுவாங்கன்னு சொல்கிறேன். போய் திரும்பி வர ஒரு வாரமாச்சு இன்னமும் நீ இடியாப்பம் வாங்கவே இல்லை. நான் இன்னைக்கு பேர் முதல் குரல் கேட்டது உடனே போனால் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதை விட அவங்க எப்படி ஃபாஸ்ட்டாக விற்கிறாங்களோ அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம போய் நிற்கண்டாங்க. அப்போ தான் இடியாப்பம்லாம் வாங்க முடியும், இல்லைன்னா எப்படி வாங்க முடியும்? நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருக்கிறது நம்ம முன்னேற்றத்துக்காக தான். இதுலேருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் கற்றுக்க முடியும், என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து டெவலப் பண்ணிக்க முடியும்,
நம்மளோட குறைகளெல்லாம் எப்படி சரி பண்ணிக்க முடியும், எப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த தளங்களுக்கு முன்னேற முடியும் அப்படின்றதுக்காக பயன்படுத்தணும் ஸ்மார்ட் ஃபோனை. ஆனால் எல்லாமே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, சேட்டிங்க்கு, கேம்ஸ் விளாட்றது, இதுக்கு தான் பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டெக்னாலஜியே கதறுது அவங்கெல்லாம் பார்த்து. என்னென்னா இதுக்காக கண்டுபிடிச்சாங்க, ஏன்டா இதுமாரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க அப்படின்னு கதறுது. நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக, கல்விக்காக, அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துறது தான் ஒரு சரியான ஒரு பயன்பாடு. அந்த பயன்பாட்டுக்கு நம்ம எல்லாருமே மாறணும். அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கும். நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா நீ +2 படிக்கும்போது லேபில், கெமிஸ்ட்ரி லேபில் ஏதோ பியூரெட் ஏதோ வால்வ் ஏதோ ஒட்ஸ்டன்னு சொல்லிட்டு உங்கள் சார் வந்து நீ தான் புது பியூரெட் ஏதோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு உன்கிட்ட சொல்லிக்கிறாரு. நீ ஏதோ அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிற, அவர் ஏதோ பலாருன்னு ஒரு அறை கொடுத்துருக்காரு உனக்கு. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ எல்லாம் படித்து முடிச்சு எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ ஏதோ பேசிகிட்டு இருந்தா, என்னமோ சிச்சுன்னு என்னடா ஏதோ ஸ்கூலுக்கு அதை மாதிரி கேட்டது. அவனை கூட்டு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், அங்கிள் இதுமாரி நடந்துச்சு அங்கிள், நானும் அவனும் தான் அங்கிள் அன்றைக்கி ப்ராக்டிக்கல் பண்ணோம், அந்த கதையெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம், அவங்ககிட்ட சொல்லலையா அங்கிள் அப்படின்னு கேட்குறான். ஏண்டா பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்கூலில் காலேஜில் என்ன நடக்குதுன்னு விலாவரியாக சொல்லணும்டா. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ தான் தெரியுது நீ அந்தமாரி உன்னை பலாருன்னு அவர் அறிஞ்சிருக்காருன்ட்டு. அடிக்கட்டும், நீ சரியாக இது பண்ணலன்னா அப்போல்லாம் அடிக்க தான் செய்வாங்க. இப்போல்லாம் டீச்சர்ஸ் எங்கே அடிக்கிறாங்க? அப்போல்லாம் தப்பானா செவிலே ஒன்று கொடுப்பாங்க தான், நல்லா கொடுக்கட்டும், தப்பு இல்லை. பட் என்கிட்ட சொல்லணும்ல, வந்து நடந்தது சொல்லணும்ல எனக்கு. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா குளிர்துன்ட்டு 8 மணி வரையும் காலைல போரி பொத்துன்னு தூங்குறேன். சரி, அதுக்கப்புறமா எழுந்து வந்து காலை வேலையை போய் பார்ப்போம்னு கிடையாது. கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு உசுன்னு காற்றடிக்குது அப்படின்னு கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். டெல்லியில் என்ன தெரியுமா இப்போ டெம்பரேச்சரு? 4 டிகிரி. அங்கே மனுஷன்லாம் வேலைக்கு போகல, குழப்ப நேரத்தில் சம்பாதிக்கலை. இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்தந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். இதுமாரி நாளில் தான் நீ அதிகாலையில் எழுந்து சுத்தண்ணி கூட வச்சு குளி, அதிகாலையில் எழுந்து அந்தந்த வேலையை பார்க்கணும். குளிர்துன்னு போத்தின்னு தூங்குறது கிடையாதுரா. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா குளிர்துன்ட்டு 8 மணி வரையும் காலைல போரி பொத்துன்னு தூங்குறேன். சரி, அதுக்கப்புறமா எழுந்து வந்து காலை வேலையை போய் பார்ப்போம்னு கிடையாது. கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு உசுன்னு காற்றடிக்குது அப்படின்னு கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். டெல்லியில் என்ன தெரியுமா இப்போ டெம்பரேச்சரு? 4 டிகிரி. அங்கே மனுஷன்லாம் வேலைக்கு போகல, குழப்ப நேரத்தில் சம்பாதிக்கலை. இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்தந்த கால சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். இதுமாரி நாளில் தான் நீ அதிகாலையில் எழுந்து சுத்தண்ணி கூட வச்சு குளி, அதிகாலையில் எழுந்து அந்தந்த வேலையை பார்க்கணும். குளிர்துன்னு போத்தின்னு தூங்குறது கிடையாதுரா. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா வாஷிங் மிஷின் புதுசாக வாங்கி கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்சு 10 நாளில் மிஷின் ஓடலை. பார்த்தா ஏதோ ப்ராப்ளம் சொல்கிறாங்க. சர்வீஸ் இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு 7000 ரூபா ஆகுன்றான். இல்லை வந்து வேரண்டி முடிஞ்சிடுச்சிங்க, அது எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் பணம் கொடுத்தா தான் மாற்றி தர முடியும், அதில் ஏதோ பார்த்து போயிடுச்சு அப்படின்றான். அது எப்படா கரெக்டாக 1 வருஷம் முடிஞ்சு 1 வாரம் 10 நாளில் அந்த பிரச்சனை வருது? என்னடா ப்ரொடக்ஷன் பண்ணுறானுங்க அவனுங்க? நான் உங்கள்கிட்ட அன்றைக்கே சொன்னேன், அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு மெயில் போடுறா, இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி அதை ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து நம்ம பில்லுலாம் வச்சு என்க்ளோஸ் பண்ணி ஒரு மெயில் போடு, இந்த மாதிரி ப்ராப்ளம், வேரண்டி கொஞ்சம் 10 நாள் இதுமாரி. ஆனால் என்ன அர்த்தம், ஏன் அவங்க சரி பண்ணி தரமாட்டாங்க ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி கேள்தான்னு சொல்லி நான் கேட்டேன், சொன்னேன். நீ வந்து அதை இல்லை அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, அது எப்படி அவங்க செய்வாங்க, அதான் வேரண்டி தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீ அவங்க பக்கமாக பேசுகிற. நீ இன்னும் கம்பெனிக்கார மாதிரி நீ பேசுகிற. நான் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பிரச்சனையை சொல்லி எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்து போட்டு அவங்க எம்டிக்கு டைரெக்டாகவே மெயில் போட்டுட்டோம். அவங்க மும்பை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க மார்க்கெட்டிங் ஹெட்டு வந்து எனக்கு கால் பண்ணி எனக்கு பேசுகிறார், என்ன பிரச்சனை என்னன்னு கேட்குறா. அவர் தமிழ்கார் போல இருக்கு. அவர் அழகாக தமிழே என்கிட்ட எல்லாம் கேட்குறாரு. எல்லாமே நான் சொன்னேன். அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் எல்லாத்தையும் அனுப்பினேன். உடனே அதே சர்வீஸ் இன்ஜினியர் வந்து இப்போ நேற்று வந்து இப்போ சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு பைசா கூட நம்மகிட்ட வாங்கலாம். ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு கரெக்டாக யோசிக்கணும்டா. எங்கேயுமே அப்ரோச் பண்ணுறது தயங்கி நிற்கலாம் கூடாது, தைரியமாக அப்ரோச் பண்ணணும். அப்புறம் எதுக்கு தான் படிக்கிறது சொல்லு பார்ப்போம்? நியாயமாடா இதெல்லாம்? ஏன்னா நினச்சதெல்லாம் ஒரு இடத்துல சொல்லிடலான்னா கூட பரவாயில்லடா. ஆனால் நினச்சதெல்லாம் பொது வெளியில் எழுதிடலாம், அது எல்லாருமே உலகம் ஃபுல்லாக அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. இது சமூக ஊடகங்கள். இதுக்கு ஒருத்தரோட பதிவுக்கு நம்ம கமெண்ட் போடுறதோ இல்லை நம்ம ஏதோ ஒரு பதிவு போடுறதோ எல்லாரும் உலகம் ஃபுல்லாக எல்லாருமே பார்க்க முடியுது. அமெரிக்காவில் இருக்கவங்களும் பார்க்க முடியுது, சிங்கப்பூரில் இருக்கவங்களும் பார்க்க முடியுது, எல்லாருமே பார்க்க முடியுது. அப்போ வந்து கருத்து பகிர்வு இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நினைக்கிற விஷயத்த அந்த நிமிஷமே அந்த செகண்டே உலகத்தோருக்கு சொல்லிட முடியும். இது பல விஷயங்களில் வந்து இப்போ ரொம்ப பாசிட்டிவான விஷயமும் கூட. சரியான ஒரு விஷயம் நடக்கலை, சரியான ஒரு விஷயமா இல்லைன்னும் அதை நம்ம சொல்லலாம், மற்றவங்களும் அதை பற்றி யோசிக்கலாம். அப்போ சரியான விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் இதுவே வந்து நெகட்டிவ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்போ இது எல்லாத்தையும் யோசித்து சமூக வலைத்தளங்களை கரெக்டாக பயன்படுத்தணும்டா. நியாயமாடா இதெல்லாம்?
ஏண்டா அப்போல்லாம் சரியாக படிக்காத பசங்க, லேட்டாக வர்ற பசங்க, சொல்கிற பேச்சை கேட்காத பசங்க, இவங்கெல்லாம் டீச்சர் வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க. அப்படியே குச்சிலாம் பிச்சுக்கும், அந்த பெரம்பு குச்சிலாம் அப்படியே பிச்சுக்கும், அந்த அளவுக்கு அடிப்பாங்க. பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சு எடுத்துருங்கன்னு பேரண்ட்ஸே சொல்லி விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க மேலே, அவங்க படிப்பு மேலே, அவங்க எதிர்காலத்து மேலே வாதியாருக்கும் ஒரு அக்கறை இருந்தது, பேரண்ட்ஸ்க்கும் ஒரு அக்கறை இருந்தது. இன்றைக்கி தனியார் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், எந்த ஸ்கூல்லையுமே பசங்களை அடிக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படிடா அடியாத மாடு இப்போ எப்படிடா படியும்? சொல்கிற பேச்சு கேட்கலன்னா அவன் அடிக்க தான் செய்வாங்க, கொஞ்சம் அதட்ட தான் செய்வாங்க, ஒரு தட்ட தான் செய்வாங்க. அடிக்கவே கூடாதுன்னா எப்படா பசங்க படிப்பாங்க? என்னமோ அந்த மாதிரி போயிடுச்சு காலம். அதனால தான் கல்வித்தரம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு போல இருக்கு. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா அந்த பொன்னி அரிசி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அவசரத்துக்கு வாங்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த ரேஷன் அரிசியோ இது இருந்துச்சு, அதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த ரைஸை நீ தொடவே மாட்ற. என்னடா இது? எல்லாமே தான்டா சாப்பிட பழகிக்கணும். ஒரு இடத்துக்கு போகிற, ஏதோ ஜாப்க்கு எங்கேயோ போகிற, ஒரு இன்டர்வியூக்கு போகிற, மதியம் ஏதோ சாப்பிட்டு ஒரு லேட்டாக வர சொல்கிறாங்க, மதியம் போய் சாப்பிட்ற, எங்கேயோ பக்கத்தில் ஏதோ ஹோட்டலில் போய் சாப்பிட்ற, இந்தமாதிரி அரிசி தான் போடுறாங்க. என்ன செய்வா? அப்படியே வேணால் பசியோடு உட்காந்துருப்பியா இங்கே போயிட்டு? சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நடந்துக்கும்டா. ஒரு அவசரத்தில் எல்லாமே செய்கிறாங்கன்னா அந்த டைம் என்னவோ அந்த டைம் சாப்பிட்டுட்டு போயிடணும். இது வேணால் அது வேணாலும் சொல்லக்கூடாது. எல்லா சூழலுக்கும் பழகணும், எல்லாமே சாப்பிட பழகிக்கணும். அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லது. சூழலை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம அதுக்கு மென்டலி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அது ரொம்ப நல்லது. இன்டர்வியூ போகும்போது வெளியூருக்கு ஜாப் டெப்யூட்டேஷன் போடுறாங்க, அங்கே போய் நீ ஒரு மாதம் ஒர்க் பண்ணணும், அங்கே கிடைக்கிற ஃபுட்டு தான் சாப்பிட்ணும். என்ன செய்வாப்ப? எல்லாத்துக்கும் பழகிக்கணும். நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா தெருவில் அங்கே பார்த்தாலும் காலண்டர் கொடுக்குறாங்க, வாங்கி நீ பாட்டு எதையுமே மாட்டாமல் எல்லாத்தையும் எடுத்து பீரோ மேலே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டா, எல்லாம் டஸ்ட்டாகி கிடக்குது. ஏண்டா? என்னது? அது மேலாம் யார் ஃபோட்டோவோ இருக்கா? காலண்டர் கொடுக்குறவங்க அரசியல் தலைவரோ யாரோ ஒருத்தர் அவங்க ஃபோட்டோலாம் போட்டு தான் கொடுப்பாங்க, பேர்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோ வேணால் மேலே நீங்கள் ஏதாவது சாமி படம் அழகாக ஏதாவது ஒரு பேப்பர்லாம் எவ்வளோ தரம் வருது, ஆன்மீக இதெல்லாம் ஏதோ வருதுல புக்கெல்லாம், அதில் ஏதாவது ஒன்று கட் பண்ணி அழகாக மேலே ஒட்டிட்டு காலண்டர் எடுத்து மாட்டிக்கோ. அவன் ஃபோட்டோ போட்டுருக்கான், பேர் போட்டுருக்கான், நீ பாட்டு அது ஓரமாக போட்டனா அப்போ எதுக்கு தான் கொடுக்குறாங்க? இல்லைன்னா வாங்காமல் விட்டுப்போ வேறு யார்ட்டையே கொடுத்துருவாங்கல்ல, அவங்க வாங்கி நீ பாட்டு இரநூத்தல் போட்ட தூக்கி. நியாயமாடா இதெல்லாம்? ஏண்டா உனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் ஏதோ ஒரு சமூக அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை போட்டு ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு காலண்டர் உங்கள்கிட்ட கொடுத்து நம்ம ஏரியா ஃபுல்லாக கொடுக்க சொல்லிக்கிறாரு. நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அழகாக நீ MBA தானே படிச்சுக்கிற, உனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. எத்தனை காலண்டர் வந்துருக்கு, இந்த ஏரியாவில் எத்தனை வீடு இருக்குது, எத்தனை பசங்க இருக்காங்க, எல்லாரும் கரெக்டாக பிரித்து கொடுத்து நீ இந்த தெருவுக்கு போ, நீ இந்த தெருவுக்கு போ, உனக்கு அரை மணி நேரம் டைம், ஒன் டைம் கரெக்டாக ஒரு மணி நேரம் கழிச்சு இந்த இடத்துல எல்லாம் மீட் பண்ணலாம், யாருக்காவது ஷார்ட்டேஜ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், குரூப்பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு அழகாக கொண்டு போய் கொடுக்க தெரியாது. சைலண்ட்டாக தெரு முனையில் நின்ட்டு இங்கே போ அங்கே போய் இங்கே அக்கறாங்க சொல்லி ஏதாவது கத்தியும் கிடையாது, காலண்டர்லாம் கீழே போட்டு வாரின்னு இருக்கீங்க, மண்ணாகுது, காலண்டர் கொடுக்குறேன்னு கலையபுரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்னடா அது? தமிழர்கள் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து, பேசுறது, ஒரு ஃபங்க்ஷனில் யார் யார் என்னென்ன முறை செய்யணும், இலையில எந்த பொருளை எங்கே வைக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எல்லாமே சொல்லியிருக்கிறான்டா. தமிழர்கள் இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறத விட ஒன்றுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். நியாயமாடா இதெல்லாம்?